சமீப காலமாக சமூக வலைத்தளங்கள் மூலம் பிரபலமானால் அதிக அளவு பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆர்வத்தில் பல இளைஞர்கள் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிடுகின்றனர். இதன் மூலம் சினிமா, தொலைக்காட்சி, ரியாலிட்டி ஷோ வாய்ப்புகள் கிடைக்கும் என பல விபரீதமான செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்கடத்தலில் ஈடுபட்டது போன்ற வீடியோ வெளியிட்ட விவகாரம், ஆவேசம் படபாணியில் வாகனத்திலேயே நீச்சல் குளம் தயார் செய்து ஓட்டிய சம்பவம், டெல்லியில் வாடகை காதலியாக வருவதாக கூறி வெளியான பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பதிவு என வினோதமான முறையில் பதிவுகளையும் ரீல்ஸ்களையும் வெளியிட்டு பல்வேறு சர்ச்சைகள் உருவாகியுள்ளது. இதுபோன்ற விவகாரங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பொய்யான AK-47 துப்பாக்கியை வைத்து ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட பெங்களூருவைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலத்தை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகாவில் மாடர் அழைக்குகளை கொண்டும் பொய்யான AK-47 துப்பாக்கியை வைத்திருக்கும் பாதுகாவலர்களை அருகில் வைத்துக் கொண்டும் தொடர்ந்து பல இன்ஸ்டா ரீல்ஸ்களை வெளியிட்டு பிரபலமானவர் அருண் கட்டாரே. ஒவ்வொரு நாளும் சொகுசு கார்கள், துப்பாக்கியுடன் உள்ள பாதுகாவலர்கள், உடல் முழுவதும் தங்க நகைகள், ஆடம்பர உடைகள் ஆகியவற்றை கொண்டு தொடர்ந்து ரீல்ஸ் வெளியிட்டு வந்த அருண் கட்டாரே வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் போது அங்கு சொகுசு படகுகளை வாடகைக்கு எடுத்து அதில் பல மாடல் அழகிகளை வாடகைக்கு எடுத்து அதன் மூலமாகவும் பல ரீல்ஸ்களை வெளியிட்டுள்ளார். அண்மையில் பெங்களூரு நகரில் சொகுசு காரில் அவர் வந்து ஏறும்போது மெய்க்காவலர்கள் AK-47 துப்பாக்கியுடன் அவரை பாதுகாத்து வரும் வீடியோக்கள் வந்தது. பொது இடங்களில் இவ்வாறான போலியான துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் அதை பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இவருக்கு எதிராக பலர் காவல்துறையில் ஆன்லைன் மூலமாக புகார் அனுப்பவே அதிரடியாக களத்தில் இறங்கிய பெங்களூரு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆயுத சட்டம் மற்றும் IPC 290 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் கட்டாரேவை கைது செய்தனர். இதுபோன்று ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாக நினைக்கும் நபர்களுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் வீடியோ மூலமாகவே சமூக வலைதளத்தில் பெங்களூரு போலீசார் பதில் அளித்துள்ளனர். அதில் லைக்குகள் கைவிலங்குகளாகும் தருணம் என குறிப்பிட்டு, இது போன்ற விவகாரங்களை வெறும் கவனித்துக் கொண்டு மட்டும் இருக்க மாட்டோம், நடவடிக்கையும் எடுப்போம் என எச்சரிக்கை பதிவை வெளியிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.